Hi students, today we are going to see about the section 2 in web application and security. What does the section 2 means? In this section we are going to see about networking fundamentals. Okay, already நம்ம பார்த்தோம்னா web application and security ல first section வந்து working accessibility option அப்படின்ற ஒரு section பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது second section. அது வந்து என்னன்னா networking fundamental. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க்கிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த நெட்வொர்க்கிங்கில் இன்டர்நெட் என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னா என்ன, எந்த மாதிரியான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, ஸோ அது மாதிரியானதை நம்ம இந்த நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? A computer network is a collection of computers and other hardware components interconnected by communication channel, cables or satellites that allow sharing of resources and information. Actually network அப்படின்னா என்னன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணிப்பொறி, அதாவது two or more computer we are connecting together and we are sharing the resources, so that is called as the network. அதாவது we are connecting the two or more computer with the help of wired or wireless communication channel, and we are sharing the network and we are sharing the resources. Here what is mean by resources? Resources அப்படின்றது வந்து என்னன்னா இங்கே வந்து ஸ்கேனர் அப்படி இல்லைன்னா பிரிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் வந்து கனெக்டிங்கில் நெட்வொர்க் கனெக்ஷனில் இல்லை, நெட்வொர்க் கனெக்ஷன்றது வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜியோ நெட்வொர்க்கோ இல்லை வோடஃபோன் நெட்வொர்க்கோ நான் இங்கே சொல்லலை. இங்கே நெட்வொர்க்குன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதா வந்து நெட்வொர்க். அதாவது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டரை நம்ம ஒயர் மூலமாகவோ இல்லை ஒயர்லெஸ் மூலமாகவோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம். இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிசோர்ஸஸ்ன்றது வந்து பிரிண்டர் அப்படி இல்லைனா ஸ்கேனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுவீங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரிண்டர் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்குவீங்க. இதே வந்து நம்ம ஒரு ஸ்கூல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது இல்லை ஒரு எம்என்சி கம்பெனின்னு சொல்லும்போது தே ஹாவ் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், ஓகேவா? ஸோ வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பிரிண்டர் மட்டும்தான் வச்சிட்ருப்பாங்க. ஏன் அது மாதிரி அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் மூலமாக நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒயர் மூலமாகவோ ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைமில் எந்த சிஸ்டத்துக்கு பிரிண்டர் வேணுமோ அந்த டைமில் அவங்க பிரிண்ட் கொடுக்கும்போது அந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ தேர்ட் சிஸ்டம் வேணும், இப்போ தேர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூஸருக்கு ஒரு பிரிண்டர் வேணும், அந்த டைமில் தேர்ட் யூஸர் வந்து பிரிண்டர் கொடுக்குறான். ஸோ மல்டிபிள் user can use one scanner or printer. ஸோ இதுதான் வந்து நம்ம நெட்வொர்க்குன்னு, இதுதான் நெட்வொர்க்கிங்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ நெட்வொர்க்குன்றது வந்து என்ன அப்படின்னா we are connecting two or more system with the help of the wired or wireless channels and we are sharing the resources and information. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸில் ஒவ்வொரு நெட்வொர்க்குமே வந்து பார்த்தோன்னா ஆர்கிடெக்சருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் மேனரில் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளோட சாப்டரில் ரெண்டு ஆர்கிடெக்சர் இருக்குது. ஒன்று வந்து பியர் டு பியர் ஆர்கிடெக்சர், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெட்வொர்க்ஸ் இன் விச் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ஆன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆர் கால்டு பியர் டு பியர் நெட்வொர்க். ஜென்ரலி இன் சச் எ நெட்வொர்க் ஈச் டெர்மினல் இஸ் ஆன் ஈக்குவலி காம்படென்ட் CPU. ஆக்சுவலி இந்த பியர் டு பியர் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குன்றது நான் ஆல்ரெடி நெட்வொர்க்கிங் கான்செப்டில் சொல்லியிருக்கேன். பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒன் டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது உங்கள் நீங்கள் கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களோட நோட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஃபுட்டு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட 32 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து டீச்சர்ஸோட பர்மிஷன் வேண்டாம், நீங்கள் எடுப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி பர்மிஷன் ஃப்ரம் த ஹையர் அத்தாரிட்டி பர்சன்.
ஸோ நீங்கள் வந்து ஈக்குவலாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஈக்குவலாக இருக்கீங்க, உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி பியர் டு பியர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதே வந்து நம்ம கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் சொல்லும்போது நெட்வொர்க்ஸ் இன் விச் சர்டன் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் ஸ்பெஷல் டெடிகேட்டட் டாஸ்க் providing services to other computers in the network are called client server networks. Server it provides services, client it uses the services. ஸோ இங்கே நான் அதே சொன்ன எக்ஸாம்பிள் தான். கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கெட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த ஹையர் அத்தாரிட்டி பர்சன், தட் இஸ் த டீச்சர். ஸோ இங்கே டீச்சர்ன்றவங்க வந்து சர்வராக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க வந்து கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கிளைண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து முதல்ல டீச்சர்ஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ டீச்சர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சர்வீசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அண்ட் பியர் டு பியர் ஆர்கிடெக்சர். அந்த நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க்கோட டைப்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்கிடெக்சர் பார்த்தோம், நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் அது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம அதோட ஷேப், அதோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம அதோட டைப்ஸ், நெட்வொர்க்ஸ் ஆஃப் டைப்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லேன், செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா வேன். வி ஹாவ் மோர் டைப்ஸ், பட் இந்த செக்ஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது லேன் அப்புறம் வேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லேன்ன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். 1 மார்க்கில் போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரைட் த அப்ரிவேஷன் ஆஃப் லேன். ஸோ தே வில் ஆஸ்க் லைக் தட் ஒன்லி. ஸோ இஃப் யூ நோ த ஆன்சர் கரெக்ட்லி தென் ரைட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, now I will tell you that what is mean by local area network. It is one which connects computer and device in a limited geographical area. For example, home, school, computer lab, office building. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹோமில் கனெக்ட் பண்ணுறது, ஒரு 5 சிஸ்டம் இருக்குன்னா அந்த 5 சிஸ்டம் நம்ம ஹோம்குள்ளே கனெக்ட் பண்ணுறது, அப்படி இல்லை ஒரு ஸ்கூல் கேம்பஸில் கனெக்ட் பண்ணுறது. கம்ப்யூட்டர் லேபில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒன்றோட கனெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம். ஒரு வித்தின் லிமிட்டட் ஜியாகிராஃபிக்கல் ஏரியாக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி அது மூலமாக டேட்டாவை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து லேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேன். ஸோ வேன் அப்படின்னா என்னும்போது இட் இஸ் ஒன் விச் கவர்ஸ் எ ப்ராட் ஏரியா. எக்ஸாம்பிள், any network that link across metropolitan, regional or national boundaries. ஸோ ஒரு பவுண்ட்ரியிலேருந்து இன்னொரு பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட அதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கேபிளும் யூஸ் பண்ணுவாங்க. கேபிள் இல்லாமல் த்ரூ சேட்டலைட் வைஃபை மூலமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த வேன் நெட்வொர்க்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் வேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டுமே வந்து பார்த்தோன்னா வேன் நெட்வொர்க் தான். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், இப்போ பாகிஸ்தானில் ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ த சேட்டலைட் they are connecting and sharing the information between the two countries. So that is called as the wide area network. And the next one, internet அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். Internet is a global system of interconnected computer networks that use the standard internet protocol suite to serve billions of users worldwide. ஆக்சுவலி இன்டர்நெட்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், தட் இஸ் த வேர்ல்ட் வைட் வெப். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளமே இருக்கிற ஒவ்வொரு நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா we are connecting together. ஸோ இந்தியாவுக்குன்ட்டு ஒரு வேன் கனெக்ஷன் இருக்கும், பாகிஸ்தானுக்குன்னு ஒரு வேன் கனெக்ஷன் இருக்கும், அமெரிக்கான்னு ஒரு வேன் கனெக்ஷன் இருக்கும். ஸோ எல்லா நெட்வொர்க்கையுமே இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு அது மூலமாக இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டோக்கால் ஒன்லி த இன்டர்நெட் வில் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தட் கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரைவேட், பப்ளிக், அகாடமிக், பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்குள்ளே பார்த்தோம்னா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. எத்தனை மாதிரியான நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் நெட்வொர்க், பப்ளிக் நெட்வொர்க், அகாடமிக், பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர்நெட்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு.
அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கும்போது வேர்ல்டு வைட் வெப். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நம்ம பார்த்தது வந்து முன்னாடி பார்த்தது நம்ம இன்டர்நெட் அப்படின்னா என்ன பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லிங்க்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ்டு வயா இன்டர்நெட். ஸோ ஒரு இன்டர்நெட் மூலமாக நம்ம ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சிஸ்டம் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வித் எ வெப் ப்ரௌசர் ஒன் கேன் வியூ வெப் பேஜஸ் தட் மே கண்டைன் text, images, videos and other multimedia and navigate between them via hyperlinks. Actually what is mean by hypertext அப்படின்னா hypertext is the combination of text, images, videos and audios and everything will form the hypertext. ஓகேவா? ஸோ ஒரு வெப் ப்ரௌசர் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஹைப்பர் லிங்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த ஹைப்பர் லிங்க்கில் என்ன மாதிரியானதெல்லாம் இருக்கும்னா டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க்ஸ் அண்ட் வெல் அஸ் தி ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வெப் ப்ரௌசர் பேஸ்ட் ஆன் த வெப் ப்ரௌசர் மூலமாக தான் நம்ம இந்த ஹைப்பர் லிங்க்ஸுன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹைப்பர் லிங்க்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் போயிட்டு ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் பட்டன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு லிங்க்குமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் லிங்க். அந்த ஹைப்பர் லிங்க்குள்ளே இருக்கிற டேட்டாஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட், வீடியோ, ஆடியோ அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்கை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம்னா பேஸ்ட் ஆன் தி வெப் ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அசோசியேட்டட் வித் நெட்வொர்க்கிங் ஆர். ஸோ எதுக்காக நம்ம வந்து நெட்வொர்க்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஒய் வி வாண்ட் டு யூஸ் த நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா we can share the data. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டா ஷேர் பண்ணலாம். we don't want to use the pen drive ஆர் சிடி. இந்த பென்ட்ரைவ் சிடி இல்லாமலே நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். எப்படி ஷேர் பண்ண முடியும்னா அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். we can send text files, spreadsheet, documents, presentation, audio files, video files, etc. ஸோ என்ன மாதிரியான டேட்டாவும் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஹார்ட்வேர் ஷேரிங் சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரிசோர்ஸஸ். ஸோ பிரிண்டர், ஸ்கேனர்ஸ் அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம் மற்ற சிஸ்டத்தோட. அண்ட் தென் இன்டர்நெட் ஆக்சஸ் ஷேரிங். ஸோ we can also share internet with the other system. And the next one, usage of network based application. Usage of network based applications பார்க்கும்போது எதெல்லாம் வந்து நெட்வொர்க் பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா வெப் ப்ரௌசர், இமெயில் கிளையண்ட், chat application and audio and video calling இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆக்சஸ் ஷேரிங். ஸோ இன்டர்நெட் ஷேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், இமெயில் கிளையண்ட் இமெயில் யூஸ் பண்ணலாம், சேட் பண்ணலாம், ஆடியோ வீடியோ காலிங்கும் நம்ம பண்ணலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கெட்டிங் ஆக்சஸ் டு த இன்டர்நெட். எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட் வந்து கெட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ நமக்கு யார் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். யார் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லும்போது பிஎஸ்என்எல், ஏர்டெல், எம்டிஎஸ், வோடஃபோன், டாடா டோகோமோ எக்ஸெட்ரா. நவ் வி ஆர் யூஸிங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் ஜியோ நெட்வொர்க் ஒன்லி. ஸோ இவங்க எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இப்போ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். அது ஒரு ஆர்கனைசேஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு த இன்டர்நெட் வயா டயல் அப் யூஸிங் மோடம் ஆர் டைரக்ட் ஆர் வயர்லெஸ். ஸோ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு மோடமாகவும் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டைரக்ட் ஒயர் மூலமாகவும் நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒயர்லெஸ் மூலமாகவும் நமக்கு இன்டர்நெட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நமக்கு ஒயர் தெரியும், ஒயர்லெஸ் தெரியும். இது என்ன மோடம் அப்படின்னா இட் இஸ் எ டிவைஸ் தட் கன்வெர்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் இன்டு எ form that can travel over phone lines. So actually modemன்றது வந்து பார்த்தோன்னா through the phone lines only we are using. இப்போ nowadays வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து நம்ம மோடமில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த சிம் மூலமாக நம்ம நெட் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி மோடம்ன்றது வந்து என்னென்னா it will convert the digital signal into the analog signal as well as it will convert analog signal into the digital signal. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மோடம். ஆக்சுவலி மோடமோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாடுலேட்டர், demodulator. So that is called as the modem. MO for modulator, DEM for demodulator. So this is the expansion of modem. And the next one we are going to see about the technology. எதெல்லாம் வந்து wired technology, எதெல்லாம்
ஒயர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் ப்ரொவைடரில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா டயலப்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒயர்டு கனெக்ஷன், டிஎஸ்எல்ன்றதும் ஒயர்டு கனெக்ஷன், கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றதும் ஒயர்டு கனெக்ஷன், 3G we will know that 3G that is wireless connection, WiMAX that is wireless connection, Wi-Fi that is also the wireless connection. Now I will tell you deeply what is mean by dial-up. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டிவைஸ் தான் வந்து பார்த்தோம்னா dial-up டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா பிஎஸ்என்எல் லிங்க் இருக்கும். அந்த பிஎஸ்என்எல் வயரை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு வயர் நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டயலப் கனெக்ஷன் யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் கோடு. டயல் நம்பர் நமக்கு கொடுப்பாங்க, அதோட இன்டர்நெட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எப்பப்பெல்லாம் இன்டர்நெட் தேவையோ நம்ம போய்ட்டு அந்த டெலிஃபோனில் அந்த நம்பரை டயல் பண்ணணும். அந்த நம்பர் டயல் பண்ணும்போது நமக்கு அந்த இன்டர்நெட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ while we are using the internet we can't make call to the other person. ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கால்ஸும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎஸ்எல்ன்றது வந்து பார்த்தோன்னா சேம் லைக் டயலப் கனெக்ஷன் தான். அந்த டயலப் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஒரு டிவைஸ் இருக்கும். பட் இந்த டிவைஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெலிஃபோனோட ஒயர்ஸ் தான், டெலிஃபோனோட ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு லேண்ட் கனெக்ஷனும் இதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம் இந்த டிவைஸில். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, டயலப்பில் வந்து ஒரு டயல் நம்பர் கொடுப்பாங்க. அந்த டயல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வரும். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா we don't want to give like this. அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்க்கும்போது டயலப் கனெக்ஷனை விட டிஎஸ்எலோட ஸ்பீடு வந்து அதிகம். அதே மாதிரி இங்கே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நான் டயலப்பில் சொன்னேன் we won't get any calls and we can't make calls to others நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த டிஎஸ்எல்ல we can get calls and we can also make call to the other person. So this is the function of the DSL. And the next one வந்து பார்த்தோம்னா கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ். ஆக்சுவலி கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது வந்து என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து கோஆக்சியல் கேபிள் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோஆக்சியல் கேபிள் கனெக்ஷன் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவியில். அந்த டிவியில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த டிவைஸில் ஒரு பக்கம் கனெக்ஷன் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சிஸ்டத்தோட லேண்ட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே வந்து கோஆக்சியல் கேபிள் கனெக்ஷன்றதுனால we don't need any telephone wire இங்கே, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா டிஎஸ்எல்லை விட இந்த கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு வந்து ஸ்பீடு வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3G கனெக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். 3Gன்றது வந்து பார்த்தோன்னா 3rd ஜென்ரேஷன். ஸோ எந்த மொபைலுக்கு 3G சப்போர்ட் இருக்கோ அந்த மொபைல் மட்டும்தான் இந்த 3Gன்றது ரன் ஆகும், ஒர்க் ஆகும். ஸ்பீடுன்னு பார்க்கும்போது கம்பேரிங் டு டயலப், டிஎஸ்எல் அந்த கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ் 3Gயோட இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நம்ம இது மூலமாக ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக நம்ம மற்ற சிஸ்டத்துக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா WiMAX. ஓகேங்களா? ஸோ இந்த WiMAXன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பவுண்ட்ரிக்குள்ளே ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாவை வந்து ஷேர் பண்ணலாம் த்ரூ த வைஃபை. ஓகேங்களா? வைஃபைன்னும் போது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம இன்டர்நெட்டை வந்து ஒரு பவுண்ட்ரிலேருந்து இன்னொரு பவுண்ட்ரிக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ WiMAXன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏரியா it will cover. And the next one Wi-Fi, this is the wireless fidelity. So we will very well know without the wire we can share the network between the devices who need the internet service, they can easily connect with us. So speed ன்னு பார்க்கும்போது comparing to WiMAX இதோட ஸ்பீடு வந்து கம்மி தான். பட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 30 feet coverage only it will covers. So this is the function of the Wi-Fi. And the next one what we are going to see means how data are transferred on the internet. இப்போ நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், ஒரு வீடியோஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த டேட்டா நம்மளேருந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ரீச் ஆகுது அப்படின்னா, based on this function we have packets, header, destination, examined, reassembled. ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை பேக்கெட்ஸ் மீன், இப்போ வந்து ஒரு 10 MB டேட்டாஸை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 MBயை
ஒரு MB 1 MB வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ 10 MBன்னு சொல்லும்போது we will get the 10 packet. அந்த 10 பேக்கெட்லேயுமே வந்து பார்த்தோன்னா ஹெடர்ன்றது வந்து பார்த்தோன்னா who is sending the video to whom, அதாவது யார் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பேக்கெட்லையுமே இருக்கும். அதுதான் வந்து ஹெடர். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஹெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அது வந்து தான் ஹெடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெஸ்டினேஷன்ன்றது வந்து ரிசீவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஸ்டினேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பேக்கெட்டுமே ஒவ்வொரு பாத் வந்து டிசைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த வே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக இருக்கும், நீங்கள் அந்த வே எடுத்துவீங்க. ஒரு சில பேர் வேறு ஒரு ரூட்டில் வந்து உங்களோட ஸ்கூலுக்கு போவாங்க, மற்றவங்க இன்னொரு ரூட்டில் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டுமே நம்மளோட ஏரில் பாஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பாத்தை டிசைட் பண்ணிவிட்டு அது மூலமாக போயிட்டு டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டுமே அதுக்கு அதோட வேயில் போய்ட்டு ரீச் ஆகிடும். ஒரு சிலது சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடும், ஒரு சிலது லேட்டாக போய் ரீச் ஆகும். இதுமாதிரி ரீச் ஆனதுக்கப்புறம் தட் வில் எக்ஸாமைன்டு. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து என்ன ஆகும்னா எக்ஸாமைன் பண்ணணும். இந்த பேக்கெட் வந்துருச்சா, இந்த பேக்கெட் வந்துருச்சா அப்படின்னு எக்ஸாமைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேக்கெட் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கும்போது வாட் இட் வில் டூ மீன்ஸ் இட் வில் ஆஸ்க் ப்ளீஸ் ரீசன். ஸோ நம்ம கூட பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புகிறோம், அந்த வீடியோ வந்து அவங்க ரீச் ஆகும்போது இட் வில் ஆஸ்க் ரீசன். ஸோ அந்த ரீசன்றது வந்து என்னென்னா எக்ஸாமைன் பண்ணுற ப்ராசஸ். கடைசியாக ரீஅசம்பிள். இந்த ரீஅசம்பிளில் என்ன பண்ணணும்னா இந்த 10 பேக்கெட்டில் எந்த பேக்கெட் ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் எது வரணும், தேர்டு எது வரணும், ஃபோர்த் எது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅசம்பிள் பண்ணிட்டு ஆர்டர் வைஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிட்டு ரிசீவருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளோட டேட்டா வந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஃபார் transferring the data over the internet. And the next one, how to see wireless networks available in the system. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் வந்து நம்மளோட சிஸ்டத்தோட கனெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தோட பாட்டமில் பார்த்தோம்னா அந்த விண்டோ பாரில் வந்து பார்த்தோன்னா we can see the icon of the wireless tool. ஸோ அது கிளிக் பண்ணும்போது என்னென்ன சிஸ்டம் இருக்குது, என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட் மூலமாக உங்கள் சிஸ்டத்துலேருந்து உங்கள் மொபைல்லேருந்து சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிங்கும் போது சிஸ்டத்தில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒய்ஃபை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன டிவைஸ்லாம் கனெக்டாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த method to see wireless networks available in the system. So dear students, this is the section 2. உங்களுக்கு section 2 முடிஞ்சு இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். I will clear about the doubt.